இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மார்க்கு 8வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், உன்னுடைய ஆத்துமா எவ்வாறு இருக்கிறது? உன்னுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு இருக்கிறதா? அல்லது அந்த ஆத்துமாவை குறித்து ஒரு விலையேறப்பெற்ற ஒரு கரிசனை உனக்கு இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். உண்மையான தெய்வ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஜீவன், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவனுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் உண்மையிலே காணப்படுது. அந்த ஆத்துமா விலையேற பெற்றது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் என்று 2 மனிதர்கள் இருக்கிறார். இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஃபாதர் பெர்க்மன் ஐயா தான் பாடுறார். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது ஒரு பாடுறார். அன்பான தேவ பிள்ளைகளே, உள்ளான மனிதன் தினமும் புதுப்பிக்கப்பட வேண்டும். புறம்பான மனிதனுக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். புறம்பான மனிதன் ஆசீர்வதிக்கப்படணும். எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இந்த உலக ஆசீர்வாதங்கள் வேண்டும். இந்த சரீர பிரகாரமான காரியங்களுக்காக நாம் எவ்வளவோ காரியங்கள் ஒரு நாளிலே நீங்க அப்படியே நைட் இருந்து தியானித்து பார்த்தீங்கன்னா, உள்ளான மனிதனுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், புறம்பான மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் பார்ப்போமே. ஆனால் அந்த உள்ளான மனிதனுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் மிகவும், அது 10% விட கம்மியானதாக தான் காணும். இந்த உள்ளான மனிதன் தான் ஆத்துமா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவன் நாம் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறது அந்த உள்ளான மனிதன், அந்த ஆத்துமா ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு தேவனோடு இணைகிற வாழ்விலே வாழ என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அந்த ஆத்துமா நஷ்டப்பட்டு போனால் நமக்கு இந்த உலகத்திலையும் பரலோகத்திலும் எந்த ஒரு லாபமும் கிடையாது. பிரியமா, இந்த ஆத்துமாவை குறித்த கரிசனை 90% மாறணும். 10% புறம்பான மனிதனை குறித்த கரிசனை இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வாழ்வை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார்.